இப்போ நம்ம செக் தி எக்ஸெப்ஷனை பார்க்குறோங்க. ஸோ செக் தி எக்ஸெப்ஷன் என்னன்னா, கம்பைல் டைமில் செக் பண்ணுறது நம்ம கண்டிப்பாக அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் மூலிமா ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ட்ரை கேட்ச் பிளாக்ன்றது ஒன்றும் இல்லைங்க. ட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இதுதான் ட்ரை பிளாக். அதுக்கப்புறமேட்டு கேட்ச்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேட்ச்ன்ற கீவேர்டுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ஆர்குமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸெப்ஷனை நம்ம எடுக்க போகிறோமோ அந்த எக்ஸெப்ஷனோட ஆர்குமெண்ட் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ ஐஓ எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல எந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகுமோ அந்த எக்ஸெப்ஷன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கேட்ச் பிளாக், இதுதான் எக்ஸெப்ஷனில் ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த ட்ரை பிளாக்குள்ளே என்ன இருக்குன்னா, இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் பண்ணக்கூடிய கோடாக இருக்கோ, ஸோ எக்ஸெப்ஷன் நடக்கக்கூடிய கோடாக இருக்கோ அதெல்லாம் ட்ரை பிளாக்குள்ளே இருக்கும். கேட்ச் பிளாக்குள்ளே என்ன இருக்குன்னா, கேட்ச் பிளாக் வந்து அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த எக்ஸெப்ஷனை கொண்டு வந்துக்கும். ஸோ ட்ரை பிளாக் என்ன பண்ணணும்னா, வர எக்ஸெப்ஷனை கேட்ச் பிளாக் அமுச்சு விட்டுரும். கேட்ச் பிளாக் இருக்குன்னா அந்த எக்ஸெப்ஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ நம்ம ட்ரை பிளாக்ல நம்ம கோடு போட்டோம், கேட்ச் பிளாக்ல வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஸோ இப்போது ட்ரை பிளாக்குள்ளே என்ன இருக்குது, ஃபைல் ரீடர்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குது. ஃபைல் ரீடர் ஃபைல் ஈக்குவல் நியூ ஃபைல் ரீடராக ட்ரான்சாக்ஷன். ஸோ ஃபைல் ரீடர்ன்றது என்னென்னா, நீங்கள் அதில் ஃபைல் பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஃபைல் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ட்ரான்சாக்ஷன். அப்புறம் system.out.println ஃபைல் ஓப்பன் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அடுத்து க்ளோஸ்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். பட் இந்த இடத்துல என்ன ஆகணும், இந்த இடத்துல வந்து ஃபைல் ஓப்பன் ஆகலைன்னா இன்கேஸ் எரர் வரலாம். ஸோ அதனால தான் நம்ம கேட்ச் பிளாக்ல ஐஓ எக்ஸெப்ஷன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஐஓ எக்ஸெப்ஷன் ட்ரான்சாக்ஷன் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதுதான் செக் எக்ஸெப்ஷன். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ட்ரான்சாக்ஷன் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படி சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் அந்த எக்ஸெப்ஷனோட மெசேஜை கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இப்போது e.get மெசேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸெப்ஷனில் ஆக்சுவலாக என்ன பிரிண்ட் ஆகுமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ரன் கொடுத்தோன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபைல் நாட் ஃபவுண்ட் transaction.txt நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. ஸோ அந்த மாதிரி ஃபைலும் டைரக்டரியும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸெப்ஷன் கரெக்டான எக்ஸெப்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் தான் செக்ஸ்ட் எக்ஸெப்ஷன். ஆனால் இப்போது இந்த ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக் நம்ம எடுத்துகிறோம்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரை பிளாக் கேட்ச் பிளாக் நான் எடுத்துடுறேன், இதை நான் ஹேண்டில் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு எரர் வரும். என்ன எரர் வரும், அன்ஹேண்டட் எக்ஸெப்ஷன் டைப் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு நம்ம கம்பைல் டைம்லேயே நமக்கு வந்து சொல்லியிருக்கு பார்த்தீங்க. ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு